இந்த செய்தியில் நாம் என்ன பார்க்கலாம் சொல்லுங்கள்? மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது எது? திருமணம். இந்த பிரபஞ்சத்தில் நடந்த முதல் திருமணத்தை நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். ஆதாமை படைத்த பிறகு கடவுள் நினைத்தார், ஆதாம் தனியாக இருக்கிறான், அது நல்லதில்லை, அவனுக்கு ஒரு துணையை, மனைவியை நான் கொடுப்பேன் என்று ஆதாமுக்கு முன்னால் என்ன பண்ணார்னா, எல்லா மிருகங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக போகும்படி வைத்தார். ஆதாமுக்கு முன்னால் ஒவ்வொரு மிருகமும் போகும்போது ஆதாம் அதுக்கு பெயர் வைத்தான். நாய், குதிரை என்று ஒவ்வொரு மிருகத்திற்கும் அவன் பெயர் வைத்தான். இப்படி எல்லா மிருகங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆதாமுக்கு முன்னால் கடந்து போயிடுச்சு. ஆனால் என்னாச்சு? கடைசியில் ஆதாமுக்கு ஏற்ற துணை மனைவி கிடைக்கவில்லை. ஆதாமும் ஏமாற்றமடைந்தான், கடவுளும் ஏமாற்றமடைந்தான். அதுக்கு பிறகு கடவுள் என்ன செய்திருப்பார் சொல்லுங்க? அவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தார். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார்னா, அவன் விழா எலும்புல ஒரு எலும்பை இவர் எடுத்துட்டார். அதை எடுத்த எலும்பு என்ன பண்ணார்? இவர் ஒரு பெண்ணாக அவர் உருவாக்கினார். உருவாக்கிட்டு அந்த பெண்ணை ஆதாமிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். ஆதாம் அந்த பெண்ணை பார்த்த உடனே என்ன சொன்னான்னா, ஆஹா, இந்த பெண்ணுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். இப்போ நான் காத்திருந்த அந்த பெண்ணு கிடைச்சிட்டா எனக்கு. இவ என்னுடைய எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கிறாள். இவ தான் என் மனைவி. அந்த பெண்ணுக்கு பேர் தான் ஏவாள். ஸோ இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நடந்த முதல் திருமணம். அது திருமணத்தில் மணமகன் யாரு? ஆதாம். மணமகள் யாரு? ஏவாள். மணமகளை கொண்டு வந்தது யாரு? கடவுள். திருமணத்தை நடத்தி வச்சது யாரு? கடவுள். இதெல்லாம் முக்கியமான குறிப்புகள். நாம் திருமணத்தை பற்றி திருமணம் நடக்கிறத பற்றி, திருமணம் ஏற்பாடு செய்வதை போது பார்க்கும்போது இதெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுதானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.